ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் கொடைக்கானல் விலாக் போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருந்த விலாக் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இது நெக்ஸ்ட் டே வந்து பில்லர் ராக்ஸ் போயிருந்தோம். பில்லர் ராக்ஸ் போயிட்டு அப்படியே வெளியில் வந்து கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக ஃப்ளவர்ஸு, கேரட் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறமா இந்த நம்ம கொடைக்கானல் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாமே இருந்தது. நம்ம ஒரு ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. அப்புறமா லேக் ஏரியா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. லேக் ஏரியாவில் அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு போட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போயிட்டோம். சைக்கிளிங் போட்டிங் தான் வாங்கியிருந்தோம். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பிரைன்ட்டு பார்க் இருந்தது, அங்கே போயிட்டோம். இங்கே பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா புல்லுலெல்லாம் படுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. பார்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் போயாச்சு. இங்கே வந்து உட்டனில் செஞ்ச எல்லா பொருளும் இருந்தது. சூப்பராக அழகழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பலூன் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷாப்பிங் போகிற வழியில் இருந்தது. லேக் ஏரியா ஃபுல்லாக பேக் சைடு வந்து கடை தான் இருந்தது. 90s கிட்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. இந்த சைட் ஃபுல்லாக அஸ்ஸாம்காரங்க வந்து பெட்ஷீட்டு, போர்வை, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸு, சாக்லேட்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். நான் கொடைக்கானலில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது பாப்பாக்காக ஒரு டால் வாங்கியிருந்தோம். அப்புறமா ஒரு பெலாசோ பேண்ட் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டோட வாசல் டோரில் ஓட்டுறதுக்காக ஹாதமின் ஃபலில் அப்படின்னு போட்டிருந்தது. அது உட்டனில் வாங்கிட்டோம். அப்புறமா அந்த உட்டன் கடையில் உட்டன் ஸ்பூனு, கீ செயின் இருந்துச்சு. புல்லட் கீ செயின் வாங்கியிருந்தோம்.
அப்புறம் நான் எனக்காக ஒரு ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. 300 ருபீஸ் போட்டிருந்தது. அப்புறமா சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஜீனி போட்டிருக்கும்ல, நம்ம ஊர்லலாம் அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும், சாப்பிடவே எரிச்சலாக இருக்கும். இது வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பாக சூப்பராக இருந்தது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.